ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பெஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் 15000 ரூபாய் செக்மெண்ட்ல இப்போ மார்க்கெட்ல என்னென்ன ஸ்மார்ட் போன்ஸ் பெஸ்டா இருக்கு வீடியோக்குள்ள போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆஃபர்ஸ் டீல்ஸ் கூப்பன்ஸ் ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு 11000 ரூபாய் இந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு ரியல்மி கிட்ட இருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண ரியல்மி C55 இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு 4GB 64GBக்கான வேரியன்ட் 11000 ரூபாய் அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு LCD டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு MediaTekோட Helio G88 அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரளவுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசென்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்குது, 64 மெகா பிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அண்ட் இந்த செல்ஃபி கேமரால மினி கேப்சூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ட் ஐபோன் டைனமிக் ஐலேண்ட் பார்த்துருப்போமே அதே மாதிரியான ஒரு சிமிலரான ஃபீச்சர் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்குது. ஸோ கொஞ்சம் யூனிக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இதை கொடுத்துருந்தாங்க. இது போக சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் நமக்கு இந்த ஒரு 11000 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சரோட நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். இது இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே டீசெண்டாக இருக்குது. அடுத்து எனக்கு ரியல்மிலாம் வேணாம், மோட்டோ மாதிரியான பிராண்டு கிட்ட இருந்து ஒரு ஆட் ஃப்ரீயான ஸ்டாக் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்டோ கிட்ட இருந்து மோட்டோ G52 இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா 4GB 64GBக்கான வேரியன்ட் வெறும் 11000 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 90 ஹெர்ட்ஸ்க்கான POLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்குது. ஸோ POLED அப்படின்றது கிட்டத்தட்ட AMOLED மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நல்ல கலர்ஃபுல்லான வைப்ரண்டான ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும். இது போக 5000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்குது. Snapdragon 680 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 6nm ஒரு நல்ல பவர் எஃபிஷியன்டான ஒரு 4G ப்ராசர் இருக்கு. இது போக 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா, 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் உங்களுக்கு 11000 ரூபாய் அப்படின்ற இந்த செக்மெண்ட்டே கிடைக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஃபீச்சரோட ஆட் ஃப்ரீயான ஒரு UI எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மோட்டோ G52 ட்ரை பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அடுத்து எனக்கு இந்த செக்மெண்ட்டில் 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்க iQoo கிட்ட இருந்திருக்கக்கூடிய iQoo Z6 44 வாட்ஸ் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4GB 128GBக்கான வேரியன்ட் 14500 ரூபா அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட AMOLED டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் அவைலபிளாக இருக்குது. இது போக 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 680 அப்படின்ற ஒரு நல்ல டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 4G ப்ராசர் இருக்குது. அண்ட் 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி, மெயினா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த செக்மெண்ட்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சரோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் இந்த செக்மெண்ட்ல ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த iQoo Z6 44 வாட்ஸ் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அடுத்து எனக்கு இந்த செக்மெண்ட்ல AMOLED டிஸ்பிளே இருக்கணும் அண்ட் அதோட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெட்மி கிட்ட இருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண Redmi Note 12 4G இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் நம்ம கொடுத்துருக்காங்க. அது போக 5000 mAh பேட்டரி, அந்த சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. Snapdragon 685 அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த Snapdragon 680 ஒரு ஓவர் கிளாக்டு வெர்ஷனுக்கான ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 13 மெகா பிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் நமக்கு 6GB 64GBக்கான வேரியன்ட் 15000 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல 6GB RAM கிடைக்குது அண்ட் AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஓரளவுக்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாகவே இந்த செக்மெண்ட்டுக்கு இருக்குது. அடுத்து iQoo கிட்ட இருந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா iQoo Z6 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு 4GB 128GBக்கான வேரியன்ட் 15500 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான IPS LCD டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் இருக்குது. அதோட 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுக்குறாங்க. Snapdragon 695 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 5G ப்ராசர் இந்த செக்மெண்ட்
செக்மெண்ட்டில் இருக்குது. அது போக 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக iQoo கிட்ட இருந்து இந்த செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சரோட iQoo பிராண்டு கிட்ட இருந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு இதுவும் ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ ஓவரால் இப்போ மார்க்கெட்டில் இந்த அண்டர் 15,000 செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லப்பா, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுன சில ஸ்மார்ட் ஃபோன்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ நான் லிஸ்டிங் பண்ண ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக படுது அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.